ஐயோ, அப்படி விருப்பம் இல்லாமலாம் இல்ல. டக்குன்னு ஏதேதோ யோசனை. வக்கீல் ஆபீஸ்ல இருந்து என்னை கூப்பிட்டு இருந்தா. அடுத்த வாரம் விவாகரத்து கேஸ் வருது கோர்ட்ல. அத ஞாபகப்படுத்துறதுக்காக தான் கூப்பிட்டா. வரப்போறது உங்களுக்கு லாஸ்ட் ஹியரிங் தானேக்கா? ம், ஆமா மீனா, அதுதான் லாஸ்ட் இயரிங்க. அதோட அந்த வீட்டுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு முழுசா முடிஞ்சிடும். அது எப்படிக்கா முடியும்? அந்த உறவு உங்க குழந்தை மூலமா நீடிச்சுக்கிட்டே தானே இருக்கும். என் குழந்தைக்கும் அந்த வீட்டுக்கும் தான் உறவு இருக்கும் மீனா. எனக்கும் அந்த வீட்டுக்கும் இனிமே என்ன உறவு இருக்க போகுது? கரெக்டு தான். உங்களுக்கு அதை நினைச்சு வருத்தமா இல்லையா? ம்ஹும். அதெல்லாம் இல்ல மீனா. எதிர்பார்த்த விஷயம் தானே நடக்க போகுது. இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? எனக்கு வருத்தமெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே எல்லாத்துக்கும் தயாராயிட்டேன் மீனா. தப்பு பண்ணா அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். இப்ப இப்படி மெச்சோர்டா யோசிக்கிறியல்ல, இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யோசிச்சிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் உங்க அம்மா நகை விஷயமா உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அப்பயாவது நீங்க யோசிச்சு நம்ம குடும்ப பக்கம் இருந்திருக்கலாம்ல. என்ன பண்றது? சில விஷயம்லாம் நமக்கு காலம் கடந்தா தானே புரியுது. என்ன பண்ண முடியும் சொல்லு? சரி, அந்த கதையெல்லாம் விடு. ஆமா, விவாகரத்துக்கு அப்புறமாலாம் நீ என்கிட்ட பேசுவியா? இப்பெல்லாம் என்ன பார்க்க வருவியா? அக்கா, என்னக்கா இப்படி கேக்குறிய? உங்களுக்கு டிவோர்ஸே ஆனாலும் கண்டிப்பா நான் உங்களை பார்க்கறதுக்கு வருவேன். நெசமாதான் சொல்றியா இல்ல நான் இப்ப கேட்டதுக்காக சொல்றியா? நிஜமா தான்க்கா சொல்றேன். எப்பவுமே உங்களை, உங்க குட்டி பாப்பாவை பார்க்கறதுக்கு நான் கண்டிப்பா வருவேன். இப்ப இருக்கிற இதே அன்போட தான் நான் இருப்பேன். உங்களுக்கும் மாமாக்கும் நடக்க போற டிவோர்ஸ் நம்மளோட அக்கா தங்கச்சி உறவுக்குள்ள எந்த மாற்றத்தையும் கொண்டு வராதுக்கா. நீங்க என்ன நம்பலாம். அப்ப சரி, நீயாவது பேசுறேன்னு சொன்னியே, இது போதும் மீனா. ராஜி, வாமா. அப்பா வா. ராஜி, வா கண்ணு, வா 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 வா. உட்கார். அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேம்மா. வேலைக்கு மருந்தெல்லாம் சாப்பிட்றீங்கல்ல? சாப்பிட்றேம்மா. ஏமா நீ மட்டும்தான் வந்தியா? பேரன் வரலையா? வந்திருக்கிற பேத்தியே எப்படி இருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல, அதுக்குள்ள பேர் என்ன தேடுதாங்கும். நீ மட்டும் வந்த உடனே உங்க அப்பா தானே கேட்ட? என்னையா கேட்ட? உனக்கு கேட்ட உடனே உனக்கு பொறாம வருது போல இருக்கே. லைட்டா. இருக்கட்டும் இருக்கட்டும், அதான் நல்லாதான் இருக்கு. அம்மாடி வடிவே, பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்து கூட சாப்பிடறதுக்கு. ராஜி, காஃபி போட்டு கொண்டு வரட்டுமா? இல்ல என்ன வேணும்னு சொல்லு. இல்லம்மா, இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். அப்பாவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். உன் சித்தப்பா எப்படி இருக்காங்க? ஆம், நல்லா இருக்காருப்பா. அங்க எல்லாம் ஓகே தானே? பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்லப்பா, எல்லாம் ஓகே தான். ஹேய் ராஜி, சித்தி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. எப்ப வந்த? நான் இப்பதான் வந்தேன். அம்மா, அங்க என்னமோ பிரச்சனையாமே கேள்விப்பட்டேன். அங்க எதுவும் பிரச்சனைலாம் இல்லையே. இல்லையே. உங்க மாமனார் கதிருக்கு கொடுத்த அந்த 10 லட்சம் ரூபாய பத்தி செந்தில் என்னமோ கேட்டதாவும், நீ கூட செந்தில் மேல ஏதோ கோவமா இருக்கிற மாதிரியும் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சித்தி? எப்படியோ தெரிஞ்சது. உண்மைதானே? அதுதான் உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? நான் கேட்டது உண்மையா இல்லையா அத முதல்ல சொல்லு. பணம் விஷயமா ஒரு பேச்சு வந்தது உண்மைதான். அதனால நான் செந்தில் மாமா மேல கோவமா இருந்ததும் உண்மைதான். ஆனா இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சு. ராஜி, பண விஷயத்துல என்ன பேச்சு வந்தது சொல்லுடி. அம்மா அதை விடுமா, அது ஒன்றும் இல்லைம்மா. சொல்லு கண்ணு, என்ன பேச்சு வந்துச்சு? அது ஒன்றும் இல்லை அப்பத்தா. வேற ஏதோ கோவத்துல கதருக்கு கொடுத்த 10 லட்சம் ரூபாயை மட்டும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு மாமா கிட்ட செந்தில் மாமா பேசினாரு. ஓஹோ, அதையே நீங்க அப்படி கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு நானும் செந்தில் மாமா கிட்ட பேசிட்டேன். அவ்வளவுதான் அப்பதான் நடந்தது. ஓ, பாண்டியன் கிட்ட வாங்கின அந்த 10 லட்சத்தை கதிர் இன்னும் திருப்பி கொடுக்கலையா? ஆஹா இல்லப்பா, அதுக்கு தான் பணம் சேர்த்துட்டு இருக்காரு, கொடுத்துருவாரு. ஏற்கனவே ஒரு தடவை காசு வேணுமான்னு கேட்டேன். கதிர் வேணான்னு சொல்லிட்டான். அவரு பார்த்து பாருப்பா. 10 லட்சம் ரூபாலாம் சாதாரண பணம் இல்லம்மா. அந்த பணத்தை நான் கொடுக்குறேன், வாங்கி பாண்டியன் கிட்ட கொடுக்க சொல்லு. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா, அதெல்லாம் கதரே பார்த்து பாரு, நாங்க பாத்துக்கிறோம். சொன்னா கேளுமா, அந்த பணத்தை நான் கொடுக்குறேன். அப்பா வேண்டாம்ப்பா. நீ வேணான்னு சொல்லாத. நீ போய் கதிர் கிட்ட கேளு. அவன் சரின்னு சொன்னா நான் தரேன். அப்பா அவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், வேண்டாம் தான் சொல்ல போறாரு. நான் தான் சொல்றேன்ல, கேட்டு பாறேன். சரிப்பா, உங்களுக்காக வேணா நான் கேட்கிறேன். டெலிவரி முடிஞ்சா? 2 பெண்டிங் இருக்குப்பா, அதை நாளை காலையில் கொடுத்தா போதும். அப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுமா, கடையை மூடிடலாமா? கொஞ்ச நேரம் போடுறா. அந்த பைய கார்த்திகனை வர சொல்லியிருக்கேன், ஒரு நிமிஷம் பேசிட்டு போயிடலாம். கல்யாண விஷயமாப்பா? ஆமாடா, நீயும் பழனியும் உங்கள் பங்குக்கு விசாரிச்சிட்டீங்க, செந்திலும் கதிரும் அவங்க பங்குக்கு அவங்க விசாரிச்சிட்டாங்க.
நானும் என் மகுக்கு கார்த்திகிட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்கலான்னு பார்த்தேன். ம் பேசி பார்க்கலாம்ப்பா. ம் வாப்பா. வணக்கங்க. வா வா உட்கார். இல்லை பரவாயில்ல. ஆட உட்காருப்பா. உட்காருங்க. ஸ்டூல் எடுத்து போடுறேன். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி பாருங்க? ஆ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ம் நல்லா இருக்கேன். ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லை இல்லைங்க பரவாயில்லையே, பாதி காலி ஆயிடுச்சு. நாளைக்கு அடுத்த பேட்ச் தின்பண்டங்கள்லாம் எடுத்துகிட்டு வரட்டுமா? சரிப்பா, திருமண்ட வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஏப்பா நீ வெளியூரில் தானே படித்த? ஆ ஆமாம், படிச்சுட்டு சென்னையில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அப்புறம் இந்த இயற்கை விவசாயம் சிறுதானிய தின்பண்டம்லாம் ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் இருக்கு? ஆ கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஓ, அப்புறம் பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது? நான் நினச்ச மாதிரியே நல்லா போகுதுங்க. இன்னைக்கு கூட பிள்ளையார்பட்டியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஆர்டர் பிடிச்சிருக்கேன். காய்கறி பழம் எல்லாமே விற்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய ஆர்டர் தான். நல்ல விஷயம் தானே. அப்புறம் இதே தொழில் பண்ணுற மாதிரி முடிவா எப்படி? ஆமாங்க, கொஞ்ச நாள் இன்னொருத்தங்கிட்ட வேலை பார்த்து முயற்சி பண்ணேன். நமக்கு அது செட் ஆகலை. நாம் இன்னொருத்தர்கிட்ட வேலை பார்க்கறத விட நாம் 4 பேருக்கு வேலை கொடுக்கறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. சந்தோஷமாகவும் இருக்கு. முடிவுக்கெல்லாம் வீட்டில் அம்மா அப்பாவெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? அவங்களுக்கு நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் போதுங்க. அதுக்கு என்ன பண்ணாலும் ஆதரவு கொடுப்பாங்க. சரி, இப்போ காரைக்குடியில் இருக்கீங்க. வர்ற காலத்தில் பிஸ்னஸ் டெவலப் ஆகி போச்சுண்டா அதுக்கப்புறம் வெளியூர்னு எங்கேயாவது போய் அங்கே போய் செட்டில் ஆயிருவீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க, என் பிஸ்னஸ் கண்டிப்பாக டெவலப் ஆகும். வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில், ஏன் வேறு வேறு ஸ்டேட்டில் கூட நான் பிஸ்னஸ் பண்ணுவேன். ஆனால் என் வேறு இந்த ஊர் தானுங்க. நான் இங்கே தான் இருப்பேன். ஆமாம், எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? சரிப்பா, அரசியை கல்யாணம் பண்ணுற விஷயமா கேட்டிருந்தீங்களே? ஆ ஆமாம். இந்த விஷயத்தில் உங்கள் வீட்டில் பேசிட்டியா? ஐயோ, அதை நான் எப்போ பேசிட்டேங்க. பேசிட்டியா? ஆமாங்க, நான் என் அப்பா அம்மா கிட்ட எதுவும் மறைக்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்குன்னு அரசிக்கிட்ட சொன்ன கையோட நான் என் அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லிட்டேன். அரசி உங்க முடிவு தான் அவங்க முடிவுன்னு சொன்னது, நான் உங்ககிட்ட வந்து பேசுனதுன்னு எங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? உங்க முடிவுக்காக வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆமா, நீங்க எப்போ உங்க முடிவை சொல்லுவீங்க? நான் என்ன முடிவு சொல்லணும்னு நீ நினைக்கிறேன்? கண்டிப்பா நல்ல ஒரு முடிவை சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஒரு வேலை அந்த நினைப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நீ போய் வேற வேலையை பாரு. அரசியை உனக்கு நான் கட்டி வைக்க மாட்டேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? என்னங்க பண்ண முடியும்? கண்டிப்பா வருத்தப்படுவேன். ஆனாலும் உங்க முடிவை ஏத்துப்பேன். இந்த கல்யாண பேச்சில் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றதுக்காக தான் என்ன கூப்பிட்டீங்களா? ஏண்டா சரவணா, நாளைக்கு நாள் நல்லா இருக்குல்ல, ஒன்று பண்ணு, வீட்டில் இருக்க பெரியவங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வா. என்னங்க சொல்றீங்க? நாளைக்கு சாயந்தரம் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அரசியை பொண்ணு பார்க்க வான்னு சொல். மற்ற விஷயத்தெல்லாம் வீட்டில் வச்சு பேசிக்கலாம். சரிங்க, நான் என் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, வரேங்க ப்ரோ. தேங்க்யூ, வரேங்க, வரேன். என்னக்கா? தெரியல, கூப்பிட சொன்னாரு. மச்சான் வாடா. தோ எல்லாரும் வந்துட்டாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் வந்துட்டோம். கோமதி, அரசியை பொண்ணு கேட்டிருந்தால ஒரு பையன், அவனை பற்றி இவங்கிட்ட விசாரிக்க சொல்லியிருந்தேன். என்னங்கடா விசாரிச்சிங்களா இல்லையா? அப்பா, நான் தான் கடையில் வச்சு சொன்னேனேப்பா. ஏழை, ஏன்ட்ட சொன்னது எனக்கு தெரியாமலா இருக்கு? மற்றவங்க எல்லாத்துக்கும் தெரியணும்ல. நீங்கள் விசாரித்த விஷயத்த என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லுங்கடா, எல்லாரும் கேட்கட்டேன். நானும் மாமாவும் விசாரித்தோம். விசாரிக்கிற எல்லாருமே அந்த பையனை ரொம்ப நல்ல பையன் தான் சொன்னாங்க. அவனோட குடும்பமும் நல்ல குடும்பம் தான் சொல்கிறாங்க. ஆமா மச்சான், நல்லா முன்னேறணும், பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்படுற பையனா. அவனை நம்பி தாராளமா பொண்ணு கொடுக்கலான்னு சொல்றாங்க. ஏண்டா பண்ணி விசாரித்த அளவுக்கு நீ என்ன நினைக்கிற? எல்லாரும் சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த பையன் நம்ம அரசுக்கு ஏத்த பையனா இருப்பான்னு எனக்கு தோணுது மச்சான். எல்லாரும் சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த பையன் நம்ம அரசுக்கு ஏத்த பையனா இருப்பான்னு எனக்கு தோணுது மச்சான். எங்க நல்லா விசாரிச்சியலாம்? எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் நல்லா விசாரிச்சிட்டோம்மா. எல்லா இடத்துலயும் நல்லபடியா தான் சொன்னாங்க. அப்படியா? சரி சரி. ஏண்டா எதிரி, நீ ஒரு விசாரிக்க போனீங்களாடா, அது என்னாச்சு? நாங்க விசாரிச்ச ஆளுங்க எல்லாமே நல்லதா தான் சொன்னாங்க. என்னடா, எதுக்கு இப்படி இழுக்கிற? அவனை பத்தி விசாரிச்சதோட மட்டும் நிக்கல, அவன் மத்தவங்க கிட்ட எப்படி பேசுறாங்கிறதையும் பார்த்தோம். என்ன பேசுன? எல்லாருக்கும் ரொம்ப அட்வைஸ் பண்றான். எல்லார்கிட்டயுமே கருத்து சொல்ற ஆளா இருக்கான். நாளைக்கு அரசியை கட்டி கொடுத்தாலும் அரசிக்கிட்டையும் கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். டேய், இதேடா வம்பா போச்சு. ஒருத்தன் கருத்தா இருக்கிறது நல்ல விஷயம் தானே? கருத்தா இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அவனை கட்டிக்கிட்டா அரசி வாழ்க்கை போரிங்கா இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம். அவன் இந்த காலத்து ஆள் மாதிரியே இல்லை.
இந்த காலத்து ஆள் மாதிரி இல்லைண்டா எனக்கு ஒன்றும் புரியலையே. அது அவன் பேச்சு நடவடிக்கை எல்லாமே பழைய காலத்து ஆள் மாதிரி இருக்கு. ஓ அப்படியா? இந்த காலத்து ஆளுகண்டா எப்படி இருக்கணுமா? உன்னைய மாதிரி லஞ்சம் வாங்கி வேலையை விட்டு உட்காந்துருக்கணுமா? ஏலை இது வரைக்கும் நீ ஏதாவது ஒன்று சரி சரி விடு. உன் கதையை திரும்ப திரும்ப பேசினாலும் நல்லா இருக்காது. ஏங்க இப்படி பேசுறீங்க? நம்ம அந்த பையனோட கதையை பேசுவோம்ப்பா. அது என்னமோ சரிதான். அப்புறம் கோமதி, ம் அந்த பையனை கூப்பிட்டு பேசி பார்த்தேன். எனக்கும் பேசின அளவுக்கு நல்ல விதமாக தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட அவங்க அப்பா அம்மா கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். எப்போ வர சொல்லியிருக்கீங்க? நாளைக்கே வர சொல்லியிருக்கேன். சாயந்தரம் நம்ம அரசியை பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நம்ம தான் பண்ணணும். ஆ பண்ணிடலாங்க. அப்புறம் அரசி பா உன்னே கேட்காம நான் பாட்டுக்கு வர சொல்லிவிட்டேன். அந்த பையன் நம்ம வீட்டுக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரதுல உனக்கு சம்மதம் தானே? நான் தான் சொன்னனேப்பா, என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு அதில் சம்மதம் தான்ப்பா. ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்புறம் நாளைக்கு சாயந்தரம் என்ன வேலையாக இருந்தாலும் எல்லாரும் கொஞ்சம் வீட்டில் இருங்க. சரி மச்சான், அதான் நாங்க இருக்கோம்ல. பொண்ணு பார்க்குற விழாவை ஜமாச்சிருவோம். அப்பா என்ன கேட்டாரு? ஏங்க விடுங்க. அந்த பையனை பத்தின ஒப்பீனியன் தானே கேட்டாரு. அதைத்தானே நான் சொன்னேன். கரெக்டாக தானே சொன்னேன். ஆமாம் கரெக்டு தான். அதுக்கு எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசணும்? எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் 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 அதை பத்தியே பேசிட்டு இருக்காரு. எப்பதான் அதை பத்தி நிறுத்த போறாரு? என்னால முடியல மீனா, சுத்தமா முடியல. ஏங்க எனக்கு உங்க கஷ்டம் புரியுது. பேசாம நான் எங்கேயாவது போயிடுவா? என்னங்க நெசமாலுமே தான் கேட்கறேன். எங்கேயாவது போயிட்டுமா? அப்பயாவது அவர் நிம்மதியா இருப்பார்ல. நீங்க எதுக்கு எங்கேயாவது போகணும்? முடியல மீனா, காது வலிக்குது, தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பார்த்தாலே அவர் வேற மாதிரி ஆயிடுறாரு. திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கு முன்னாடி அவர் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாரா என்ன? இல்ல இந்த உலகத்துல பிறந்த யாருமே இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிருக்க மாட்டாங்களா? என்னமோ நான் மட்டும் தான் முத தப்பு பண்ண மாதிரியும் அவர் பெரிய உத்தமர் மாதிரி அப்பப்ப பேசிக்கிட்டே என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் ஒரு வீடா? இல்ல வீடான்னு கேக்குறேன். ஒவ்வொரு நிமிஷமும் என்ன ஆகுமோ, என்ன பேசுவாரோ, என்ன கேவலப்படுத்துவாரோன்னு நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. நீங்க சொல்றது எனக்கு புரியாமலாம் இல்லைங்க, புரியுது. மாமா செய்யறது தப்பு தான். உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி அவ்வளவு மோசமா பேசிருக்க கூடாதுதான். இதை இங்க என்கிட்ட சொல்றேல்ல, அங்க எல்லாரும் முன்னாடி ஒரு வார்த்தையாவது எனக்காக பேசுறியா நீ? நான் எப்படிங்க அப்படி சொல்ல முடியும்? அங்க நான் பேசினா அது இன்னொரு பிரச்சனை ஆகாதா? என்ன பிரச்சனையாயிரும்? என்ன நல்ல மருமகங்கிற இமேஜ் போயிருமா? அந்த இமேஜ் போறதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைங்க. ஆனா நான் தேவையில்லாம எல்லா விஷயத்திலயும் மூக்க நுழைக்கிற மாதிரி ஆயிடும். அப்பா பையனுக்கு இடையில நடக்கிற பேச்சுல நான் வர மாதிரி ஆயிடும். அதான் நான் அமைதியா இருந்தேன். அங்க பேசும்போது நான் பேசிருக்கலாம். ஆனா அங்க அரசியோட கல்யாண விஷயம் தானே பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கிடையில இதை ஒரு பிரச்சனை ஆக்கணும்னு வைங்க, கல்யாண விஷயத்தை திசை திருப்பறதுக்காக நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நானும் அமைதியா இருந்தேன். அவர் செய்யறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. ரொம்ப ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கேன், ஒரு நாள் பிடிச்சி கண்ணா பின்னான்னு கத்தி விட்டுருவேன். ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, பாத்துக்கலாம். எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். என்னத்த சரியாகுமோ தெரியல எனக்கு. ஆனா அவர் மட்டும் சரி ஆகல, ஒரு நாள் நான் கத்தி விட்டுருவேன். இல்ல வீட்டுல இருக்க மாட்டேன், வரவே மாட்டேன். ஏங்க என்னங்க இவ்ளோலாம் நீங்க சொல்ற அளவுக்கு எந்த அவசியமும் வராது. நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க, பாத்துக்கலாம்.